இதுக்கப்புறம் நான் உன்னை போய் வாழணும்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும்னு அம்மாவும் சொல்கிறாங்க. வேணாம்மா, நானே சொல்கிறேன், நீ அவன்கிட்ட போய் வாழாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ டெசிஷன் எடுன்னு சொல்லும்போது ரித்தன்யா சொல்கிறாங்க, என்னை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா? நான் ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட போய் வாழ்வேன்னு, நான் உங்கள் பொண்ணுமா அப்படின்னு ரித்தன்யா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு திரும்பவும் உட்காந்து அம்மாட்ட பேசுகிறாங்க. பேசிட்ட பின்னாடி ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, நான் வந்து இந்த கொடுமைகள்லாம் நான் சொல்லியே நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு போகுது. சனிக்கிழமை காலையில் விடியுது. வழக்கம் போல் ரித்தன்யா எப்பவும் போல் 11 மணிக்கு கோயிலுக்கு போவாங்க. அது வந்து ரித்தன்யாவோட வழக்கம். அதே போல் கோயிலுக்கு தனியாக கிளம்புறாங்க. 11 மணி ஆச்சு. 11:30 ஆன உடனே என்ன பொண்ணு வரலன்னு அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, ரித்தன்யா எங்கம்மா இருக்கேன்னு கேட்கும்போது, அம்மா நான் கோயிலில் இருக்கேன், ரொம்ப கூட்டமாக இருக்குது, அன்னதானம் வாங்கிட்டு இருக்கேன், வாங்கிட்டு நான் வரத்துக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுமா, நான் வந்துடுறேன்னு சொல்லும்போது அம்மா சொல்கிறாங்க, வரும்போது ரித்துக்குட்டி வரும்போது வீட்டுக்கு தயிர் வேணும், தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரித்தன்யாவும் சொல்கிறாங்க, சரிம்மா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிடுங்க முக்கியமாக, ஏன்னா அப்பா கால் பண்ணல, அப்பா எடுக்கலை, அதனால் சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. இது பேசும்போது டைம் வந்து 11:30. 11 மணிக்கு கோயிலுக்கு போகிறாங்க. 11:30க்கு ரித்தன்யா அம்மா கிட்ட பேசுகிறாங்க. 11:05க்கு ரித்தன்யாவோட அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னா, அம்மா நீங்கள் ரித்தன்யாவோட அம்மா தானே பேசுகிறீங்க, ரித்தன்யா கார் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு, கார் ரன் ஆகிட்டே இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே உங்களுடைய மகள் வந்து வாயில் நுரை பொங்க கிடந்துட்டுருக்காங்க, எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ரித்தன்யாவோட அப்பா வந்து வீட்டுக்கு வராரு. வந்த உடனே அவங்க அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னு. உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது வந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் யாருன்னு தெரிலைங்க, கொஞ்சம் என் பொண்ணை மட்டும் எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கால் பண்ணவர் ரித்தன்யாவை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் கூப்பிட்டு போகிற வழியிலே ரித்தன்யா உயிரிழந்துட்டதாக சொல்கிறாங்க.